ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான கம் இருக்குது. எல்லா கம் ஃபேமஸான கம்ஸ் இருக்குது. அந்த கம்மில் வந்து என்ன எவ்வளோ பவர் இருக்குது, என்ன மாதிரி தாங்குன்னு சொல்லி எல்லா கம்மையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம புதுசாக கம் தயாரிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் வாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த அனபாண்டியும் ஃபெவிகால் வச்சு ஒட்டி பார்ப்போம், எவ்வளோ ஸ்ட்ராங் இருக்குன்னு பார்ப்போம். 2 கம்மை வச்சும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி வந்து உடச்சி இந்த டீ மக்கோட இது கம்மி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒட்டி பார்ப்போம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேங்களா. இதுக்கேற்ற மாதிரி ஒட்டி பார்ப்போம். ஓகே, இந்த அளவு தான். ஓகே, ஃபஸ்ட்டு அனபாண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். டைட்டாக இருக்கும் போய் சொல்லி ஒட்டியாச்சு. இது வந்து 3 நிமிஷம் ஒட்டிச்சு, அவள் ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் ஃபுல்லாகவே ஒட்டிச்சு ஓகேங்களா. ஆட்டிட்டு கம்மி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இருக்கிறத வந்து இந்த மக்தமாக கொட்டி வைப்போம். ஃபெவிகால் வச்சு ஓகேங்களா. ஓகே, இந்த லெவலில் ஃபிக்ஸிங் வைக்கலாம், கொட்டி வைப்போம். கம்மா ஊற்றியாச்சு, ஒட்டி வைப்போம் ஓகேங்களா. ஒட்ட மாட்டேங்குது, ரொம்ப லிக்விடாக இருக்கலாம், ஒட்ட மாட்டேங்குது. ஓரளவு தாங்குது, கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் காஞ்சால் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து எல்லா கம்மும் இருக்கலாம், எல்லா கம்மையுமே இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் இருக்கலாம் வந்து ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் வந்து ஒவ்வொரு கம்மாக உள்ளே ஊற்றி எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம், செக் பண்ணி பார்க்கங்களா. ஃபஸ்ட்டு வெப்ஸ்டிக் ஊற்றி பார்ப்போம் உள்ளேருந்து. பண்ணியாச்சு.
உள்ளே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணவே இப்படி ஆச்சு பார்த்தீங்களா. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி ஆகணும். ஓகேலா எப்படி கம்மு ரெடி ஆகுதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே குழம்பு கொதிக்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிக்கிற அப்படியே வெடிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஓகேங்களா ஃபுல் ரியாக்ஷன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கெட்டி ஆயிடுச்சு. அப்படியே கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் வாடை வேறு இன்னும் வித்தியாசமாக கெமிக்கலாக இருக்குது. தயவுசெய்து நான் நீங்கள் வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா தயவுசெய்து மாஸ்க் போட்டு பண்ணுங்கள். நான் மாஸ்க் போலாம் போட்டு பண்ணிக்கிட்டேன். ஓகே ஒட்டி பார்க்கலாம். ஒட்டி வைப்போம் ஃபஸ்ட்டு இந்த அட்டையை ஒட்டி பார்ப்போம். எப்படி ஒட்டி வைக்கலாம் பண்ண போக்கலாம் அப்படி போனால். ஃப்ரெண்ட்ஸ் டைமாக அப்படியே ரொம்ப கெமிக்கலாக அப்படி மிக்ஸ் அப்படியே ரொம்ப கெட்டியாகிட்டே போகுது. அப்படியே உள்ளே இருக்க பார்க்கும்போது உள்ளே ஜிகிலாண்டில் கிடக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த மாதிரி ஃபீல் தான் கிடைக்கும். ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி அப்படியே கிடைக்கிறதுனால. அட்டையும் ஒட்டி பார்ப்போம். அப்படியே அப்படியே கொஞ்சம் காயிட்டு வைக்கிறாரு. காயட்டும் ஓரம் வச்சு அப்படியே இந்த பக்கம் அப்படி ஓரம் வச்சு வைக்கலாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்க்கலாம் இந்த உட்டை சொல்லி பார்க்கலாம். இந்த உட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டியா? கேமரா ஆஃப் கூட ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ரெண்டு உட்டில் மரக்காட்டுக்கு இந்த மரக்காட்டையே வச்சு ஓட்டி வைக்கலாம். அப்படி ஒட்டியை போவோம் வைக்கலாம். ஒரு கம்மாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெயில் வேறு மண்டே போலக்கு ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டு வைக்கலாம். அப்படியே முழுசாக வச்சிடலாம். அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் கம்மியாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பன் பட்டர் ஜாம் மாதிரி இருக்கு. அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். அப்படியே வச்சிடலாம் ஓரமாக. அப்படியே ஒட்டுலாம் பார்ப்போங்களா. சரி ஓரமாக வச்சிடலாம். 20 minutes later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க பிரித்து பார்க்கலாம் எப்படி ஒட்டியிருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த அட்டையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேலா. ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒட்ட மாட்டுக்கு எப்படி இருக்குது. இஞ்சிக்கு தான் அந்த தண்ணிக்கம் இருக்குல்ல அந்த மாதிரி ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். சும்மா காலம் அப்படியே ஒட்டவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட காய வச்சுருப்போம். காய வச்சும் அப்படி தான் இருக்குல்ல இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் காய இருக்குன்னு தெரியல. ஓகேங்களா. ஒட்டாமல் அப்படியே தான் இருக்குது. ஓகே தான் ஒட்டலை. சரி இந்த பிளேவுட் இந்த மாதிரி ஒட்டிக்காந்து வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைட்டாக கொஞ்சம் இருக்குது. அதாவது கெமிக்கல் வாடை ரொம்ப இருக்குல்லையா. ரொம்ப இதாக இருக்குது அப்படி இருக்கலாம். துவக்கமும் இந்த கெமிக்கல் எஃபெக்ட் இந்த சொல்யூஷன் வாடியும் இந்த இது வாடி ரொம்ப எஃபெக்ட் இருக்குல்ல இருக்குது. இது பிடிக்கும் அப்படின்னா இந்த பீஸா இடம் இருக்குல்ல இந்த மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி தான் அது ஒவ்வொன்றா ரொம்ப இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்களா ரொம்ப இதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் தான்.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் பண்ணி காசெல்லாம் வேஸ்ட் பண்ண வைக்கலாம். நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணி சொல்லி காசை வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தயவுசு பார்க்கறதுக்கு மிஸ்டர் கப்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி லைக் பண்ணுவீங்க. அதே மாதிரி மெயினாக வந்து இதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். கமெண்ட் கண்டிப்பாக லைக் வந்து படிச்சு பார்த்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி பார்ப்பேன், ரிப்ளை பண்ணுவேன் பாருங்கள். ஓகேங்களா, லாஸ்ட்டாக பை see you.